இது இன்றைக்கி ஒரு டெலிவரிங்க. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 4, 5 ஐட்டம் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட பேசி என்னென்ன வேணும், எதுக்காக அப்படின்னு கேட்டு நம்ம அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அவங்க ஜாகரி பாதாம் பால் கேட்டாங்க, பாதாம் பவுட்ரு. பாப்பாவுக்கு மில்கில் ஆட் பண்ணி குடிக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் ஜாகரி பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணோம். நாமளே சேர்த்து தயாரிச்சதுங்க ஜாகரி பவுட்ரு. ஸோ அதுவும் பாதாம் பவுட்ரு அப்புறம் பாலோட சேர்த்து குடிக்க சொன்னோம். அப்புறம் சாக்லேட் பிஸ்கட் கேட்டாங்க. சாக்லேட் பிஸ்கட் ஒரு டப்பா வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து பால் பிஸ்கட்டு, அப்புறம் அன்னாசி பிஸ்கட்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிஸ்கட்ஸ் வச்சுருக்குறேங்க. வேர்க்கடலை பிஸ்கட்டு, சால்ட் பிஸ்கட்டு இருக்குது. சால்ட் பிஸ்கட்டு வச்சுருக்குறோம். இது தேங்காய் பிஸ்கட்டு. அப்புறம் இது சால்ட் பிஸ்கட். சால்ட் பிஸ்கட்டில் இன்னும் 2 டப்பா எக்ஸ்ட்ராவே வச்சுருக்குறோம். சால்ட் பிஸ்கட்டுங்க டப்பா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் பேக்கிங் பண்ணி அனுப்பணும். சால்ட் பிஸ்கட்டு வச்சுருக்கோம். அப்புறம் அது இல்லாமல் வந்து முந்திரி பிஸ்கட்டுங்க. இது ஸ்பெஷலாக பண்ணுறது. இந்த முந்திரி பிஸ்கட் இருக்குது. இதுக்கு ஒரு கிரேவி, மற்ற எல்லாம் கிரேவி கேட்டாங்க. கிரேவி எதுக்குன்னா இப்போ அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போகிறாங்க, காலையில் ஏதோ குழம்பு எதுவும் வைக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கிரேவி ஐட்டத்தில் வந்து ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆவாரம்பூ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆவாரம்பூவில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஆவாரம்பூ கிரேவி கேட்டாங்க. அப்புறம் அதோடு சேர்ந்து சுண்டைக்காய், பாக்காய், முருங்கைக்காய். இது முருங்கைக்காங்க. இது பூண்டுங்க. இது பூண்டு, இது பாக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாகரி பவுடர் 2 வச்சுருக்கோம். அப்புறம் மிளகாத்தூள் கேட்டாங்க. சிக்கன் ஓட்ட முடியல, அதனால் மிளகாத்தூள் 100 கிராம் கொடுத்துருக்கோம். இது நம்ம குழம்புக்கு ஸ்பெஷலாக பண்ணுறதாங்க. அதுவும் ட்ரை பண்ண சொல்லியிருக்கோம். அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மில்லட் உருண்டையெல்லாம் இருக்குங்க. மில்லட் உருண்டை டப்பாவில் பார்த்திங்கன்னா மில்லட் உருண்டைகள் நிறையா இருக்குங்க. ஸோ இது கோகனட்டு, இது ஒரு மில்லட் உருண்டைங்க. இது தேங்காய் உருண்டைங்க, தேங்காய் பருப்பு உருண்டை. அப்புறம் எள்ளு உருண்டை, ராகி உருண்டை. அப்புறம் பிஸ்கட்டில் 2-3 வகை இன்னும் போட்டிருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இது முந்திரி பிஸ்கட்டு. இதெல்லாம் இன்றைக்கி அனுப்பிச்சி வைக்கணுங்க. இப்போ இந்த பேக் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அனுப்பிச்சி வைக்கணுங்க. அப்புறம் வறுக்கி கேட்டாங்க. வறுக்கி ஒரு சாம்பிள் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். ஸோ பார்த்துக்கிட்டு இது நெய், கோதுமை, மைதா யூஸ் பண்ணுறாங்க வறுக்கி. இது பேக் பண்ணி நம்ம கொரியர் பண்ணிடுவோங்க. அவங்க இன்னைக்கு கொரியர் பண்ணிட்டு நாளைக்கு சேர்ந்துருங்க. ஸோ எல்லா பிஸ்கட்லேயும் அவங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்குறோம். ஸோ பார்த்துக்கிட்டு ஆர்டர் பண்ணுறேன்ட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு அது மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸு தேவைப்படுனாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா போதும், நாங்கள் கொரியர் பண்ணிடுறோன்ட்ருக்கோம். ஸோ இந்த முந்திரி பிஸ்கட்டு அவங்க ஸ்பெஷலாக பண்ணோம். சில ஐட்டங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் இது பாதாம் பவுட்ரு. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து கிரேவி ஐட்டம்லாம் ரொம்ப ஸ்டாக் வைக்க மாட்டோம். அதனால் வந்து அப்பப்போ பண்ணி கொடுக்குறதான். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரெடியாக பண்ணி அவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாங்க. எல்லா ஐட்டமும் நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோங்க. கிரேவி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி, ஒரு 3 டேஸ். ஏன்னா ஆர்டர் பேசிஸில் அதிகமாக பண்ணுறது. நாங்கள் ஒரு 3 kg 5 kg அந்த ரேஞ்சில் தான் அதிகமாக பண்ணுறதே வந்து ஒரு 2 to 3 kgs தான். சில பேர் 1 kg 2 kg வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இது கிரேவிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் தான் இருக்கும். அது எண்ணெய் பின்னாடி இருக்கும். இந்த எண்ணெய் வந்து அப்படியே கம்மியாகாமல் வச்சுக்கோங்க. கிரேவி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த எண்ணெயை வந்து எப்போ இருக்கும்போது கெடாது. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, வெளியிலேயே வச்சுக்கலாம். அப்புறம் 6 மாதம் வரைக்கும் கெடாமல் யூஸ் பண்ணலாங்க. அதை கவர் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிளிப் மாதிரி போட்டு டைட் பண்ணிடுங்க, ஏர் டைட் பண்ணிடுங்க. ஸோ இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் அதை கெடாமல் வச்சுக்கலாங்க. சரிங்க, இவ்வளோ தாங்க. நாங்கள் பேக் பண்ணி இன்றைக்கி கொரியர் பண்ணிடுவோங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை என்ன ஐட்டம் தேவைப்பட்டாலும் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஆர்டர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம்.